அரசியல்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போறான். அது சாக்கடை கிடையாது, சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதிமுக காலமா இருக்கட்டும், 10 வருஷம் திமுக வீட்டில் உட்கார்ந்த காலமா இருக்கட்டும், அந்த டைம்லாம் அரசியல்ன்றது அந்த அரசியல்வாதிகள் அந்த நிர்வாகிகள் அவங்க மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இப்போ மேஜர் பிளஸ் என்னன்னாக்கா, மக்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யங்ஸ்டர்ஸுக்குள்ள அரசியல் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி அரசியல் வட்டாரத்துக்குள்ள வந்த உடனே நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இப்பெல்லாம் எவன் எந்த தப்பு பண்ணாலும் உடனே எடுத்து பட்டுன்னு போட்டுறானுங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தாவேகா. பல பேரோட முகத்திரையை கிழிக்கிறது தாவேகா அப்படின்னு சொல்லுவோம். தாவேகா இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அரசியல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியல்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போறான். அது சாக்கடை கிடையாது, சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு.